போலீசாரின் விசாரணையில் மகாலட்சுமி தனது கணவர் பழனிவேலுவை அடித்துக் கொன்றது தெரியவந்திருக்கிறது. பழனிவேலு கொலை செய்யப்பட்டது தெரியவந்ததை அடுத்து அவரது மனைவி, உடந்தையாக இருந்த 2 மகள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மனைவி மகாலட்சுமி, மகள் தமிழ்ச்செல்வி, சாரதா ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைந்திருக்கிறார். வழக்கின் பின்னணி குறித்து சொல்லுங்க ஷேக் அப்துல்லா. புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டி அருகே உள்ள மல்லாங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் 55 வயதுடைய பழனிவேலு. இவரது மனைவி 43 வயதுடைய மகாலட்சுமி. இந்த தம்பதியினருக்கு 25 வயதில் தமிழ்ச்செல்வி என்ற மகளும் 20 வயதில் மகளும் என 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் தான் கடந்த 52 நாட்களுக்கு முன்பு மகாலட்சுமிக்கும் அவரது கணவர் பழனிவேலுவுக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பழனிவேலு மகாலட்சுமியை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மகாலட்சுமி பழனிவேலுவை அடித்து கொலை செய்துவிட்டு அவரது வீட்டின் கழிவறை அருகே குழி தோண்டி புதைத்து வைத்துள்ளார். இதற்கு அவரது 2 மகள்களும் ஆதரவாக இருந்துள்ளனர். பின்னர் பழனிவேலுக்கு கொழுப்பு கட்டிகள் உள்ள நிலையில் அதற்காக கோயம்புத்தூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாக அனைவரையும் நம்ப வைத்து வந்த நிலையில் நீண்ட நாட்களாக பழனிவேலு அவரது சகோதரியான காவேரியை தொடர்பு கொள்ளாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த பழனிவேலுவின் சகோதரியான காவேரி நமனசமுத்திரம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. இந்த புகாரின் அடிப்படையில் தான் அந்த வீட்டில் இருந்த பழனிவேலுவின் மனைவி மகாலட்சுமி மற்றும் அவரது 2 மகள்களையும் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது அந்த பழனிவேலுவின் 2வது சாரதா உண்மையை நாங்கள் தான் தந்தையை அடித்து கொலை செய்தோம் என்று ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது பழனிவேலுவின் மனைவியான மகாலட்சுமியை சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் அழைத்து சென்று போயிருக்காங்க. குறிப்பா திருமயம் வட்டாட்சியர் வரதராஜன் முன்னிலையில அந்த கழிவறை அருகே, அதாவது பழனிவேலு வீட்டின் கழிவறை அருகே அவரது மனைவி குழி தோண்டி புதைத்த பழனிவேலுவின் உடலை தோண்டி எடுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நமனசமுத்திரம் காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா மருத்துவர்களை அழைத்து சென்று அந்த இடத்திலேயே உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு பின்னர் அதே இடத்துல அதே இடத்துல புதைக்கவும் இருக்காங்க. இந்நிலையில் தான் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில இதற்கு பிறகு அவர்கள் 3 பேரையும் கைது செய்துள்ள 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் நடவடிக்கையிலையும் காவல்துறையினர் ஈடுபட உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.